அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களையே தொட்டுட்டாங்களே. ரஷ்யாவுக்கு சாதகமாக ட்ரம்ப் இருக்கார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உண்மையை எல்லாருமே சொல்லிட்டாங்களே. ரஷ்யா தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிற வேறொரு உண்மையும் சொல்லி நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்களே. 2020 டொனால்டு ட்ரம்ப் தான் அடுத்த அதிபராக வருவார் அப்படின்னு சொல்கிற இந்த நேரத்தில் 2019 டொனால்டு ட்ரம்ப்பை காலி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சு நிலவுகிறது. இதுக்கு உண்மை என்ன? இப்படி பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இரண்டு முக்கிய கட்சிகள், எப்படி இந்தியாவில் காங்கிரஸ், பிஜேபி, ஏஏபி, டிஎம்கே, ஏடிஎம்கே இப்படிலாம் நிறைய பார்ட்டி இருக்கோ, அதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இரண்டு பார்ட்டி தான். ஒன்று ஜனநாயக கட்சி, இன்னொன்று குடியரசு கட்சி. குடியரசு கட்சி அதாவது ரிப்பப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லும்போது டெமோக்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ரிப்பப்ளிகன்ஸ் அதாவது குடியரசு கட்சி சார்பாகத்தான் இப்போ யார் இருந்து கொண்டிருக்காங்க? நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சி எது? ஜனநாயக கட்சி. இந்த ஜனநாயக கட்சிக்கும் குடியரசு கட்சிக்கும் தான் 2020 இந்த அதிபர் தேர்தல் என்பது நடக்க போகிறது. இப்படி அதிபர் தேர்தல் நடக்க போகிறது என்கிற இந்த செய்தி வரும்போது ரொம்ப பெரிய விஷயமா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் யார் அவருக்கு எதிராக நிற்கப் போகிறார்கள், ஜனநாயக கட்சியில் அதாவது எதிர்கட்சியில் யார் அவருக்கு எதிராக நிற்கப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு யூகத்திற்கு வருகிறார். அந்த யூகத்தின் அடிப்படையில் கடைசியாக ஒரு நபரை கண்டுபிடிக்கிறார். அவர் தான் ஜோ பிடன் அப்படிங்கிறவர். ஸோ இந்த ஜோ பிடன் தான் ஜனநாயக கட்சியின் சார்பாக 2020 அமெரிக்க அதிபர் தேர்தலில் நிற்க போகிறார். உங்களுக்கு இரண்டு விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக யார் நிற்க போகிறார்? ஜோ பிடன் அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த ஜோ பிடன் அப்படிங்கிறவர் மேல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுகளை கடந்த ஒரு வருடமாக அடுக்கி கொண்டே வந்தார். ஒரு வருடங்களாகவே. ஏன்னா ஜோ பிடன் அப்படிங்கிறவர் தான் எதிராக நிற்கப் போகிறார் என்பதை இவர் தெரிந்து கொண்டார். இப்படி ஜோ பிடன் மீது அடுக்கடுக்காக வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே யாருக்கு எதிராக திரும்பியது? டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக திரும்பியது. ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாட்டி ரொம்ப பெரிய பிரச்சனைகள் எல்லாமே எழும்பும் போது டொனால்டு ட்ரம்ப் அவர்களை அதிபர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் அமெரிக்கா முழுவதும், அமெரிக்க அரசியல்வாதிகள் முழுவதும் இடமிருந்து வருகிறது. நம்ம நாட்டில் எப்படி இந்த லோக்சபா, ராஜ்யசபா அப்படிங்கிற இரண்டு சபாக்கள் இருக்கோ, அதே மாதிரி அங்கேயும் இரண்டு சபைகள் இருக்கின்றன. ஒன்று பிரதிநிதிகள் சபை, இன்னொன்று செனட் சபை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதிநிதிகள் சபையில தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான தீர்மானங்கள் போகும். அப்படி அந்த தீர்மானங்கள் அதில் சக்சஸ் ஆயிருச்சு, ஓட்டெல்லாம் வாங்கிருச்சு அப்படின்னா அடுத்ததாக செனட் சபைக்கு கொண்டு போவாங்க. இந்த செனட் சபையிலும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவான ஓட்டுகள் வந்தது என்றால் அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படும். இது சாதாரணமாக நடக்கிற ஒரு தீர்மானம். ஆனால் அமெரிக்காவின் அதிபரை இந்த மாதிரி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்திற்கு வேறொரு பெயர் வைத்திருக்கிறார்கள். இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த இம்பீச்மெண்ட் என்ன சொல்லுது? ஒரு அதிபர் நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார் என்றால், ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்கிறார் என்றால், இல்லாட்டி தவறான சில முறைகளில் அவர் குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்றால் அவரை என்ன செய்யலாம்? இப்படி அதிபர் பதவியிலிருந்து தூக்கி எறியலாம். இதற்காக இந்த பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட் சபையில் ஓட்டெடுப்பு என்பது நடத்தப்பட வேண்டும். அதுலேயும் இந்த செனட் சபையில் ஓட்டெடுப்பு ஹிடன் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாக்கெடுப்பு முறை தான், கை தூக்கி கிடையாது. பேலட்டில் எழுதி போட்டுறணும் யாரெல்லாம் இவங்களுக்கு ஆதரவு, யாரெல்லாம் இவங்களுக்கு எதிர் அப்படிங்கிறது அந்த பேலட் வாசிக்கும் போது தான், அந்த வாக்குகளை எண்ணும் போது தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான இடத்துல தான் இப்போ யார் நிற்கிறாங்க? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நிற்கிறார்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன? இதை தான் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் குற்றச்சாட்டு, ரஷ்யாவுடன் சேர்ந்து கொண்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக வந்துவிட்டார். ரஷ்யாவின் உதவியின் காரணமாக தான் டொனால்டு ட்ரம்ப் என்பவர் அமெரிக்காவின் அதிபராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. முதல் குற்றச்சாட்டு. அடுத்த குற்றச்சாட்டு, ஜனநாயக கட்சியின் சார்பாக போட்டி போட போகும் ஜோ பிடனுக்கு எதிராக உக்ரைன் நாட்டு அதிபரை ரொம்ப பெரிய அளவில் கலகம் செய்வதற்காக தூண்டி இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஸோ இதில் ஒரு வார்த்தையை தெரிந்து கொள்ளுங்கள், உக்ரைன் நாட்டினுடைய அதிபரை. இந்த உக்ரைன் நாடு தான் இதில் ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுகிறது? அவர் அவருடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்கிறார். தேவையில்லாமல் பிற நாடுகளுடன் நாங்கள் அணு ஆயுத போரில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விட்டு ஒரு கொந்தளிப்பான ஒரு ஸ்டேஜை கொண்டு வந்துட்டாரு. ஸோ அமெரிக்க மக்களுக்கு இங்கே சேஃப்டியாக வாழ முடியலை, அமெரிக்காவில் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் என்பது இவர் மீது
வைக்கப்படுகிறது. டொனால்டு ட்ரம்ப் இதற்கு எதுவுமே ஆட்சேபணம் தெரிவிக்கவே இல்லை. வேற வழியே இல்லை, சரி என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. இதற்கான காரணம் நான் சொன்ன 2 சபைகள் இருக்கு. ஸோ பிரதிநிதிகள் சபையில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பார்ட்டிக்கு குறைவான சில வாக்குகள், குறைவான சில எம்பிக்கள் தான் இருக்காங்க. அதனால பிரதிநிதிகள் சபையில் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, தோத்துட்டாங்க. ஸோ அந்த தீர்மானம் என்பது பிரதிநிதிகள் சபையில் வென்று விட்டது. ஆனால் நேராக நீங்கள் செனட் சபையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 53 உறுப்பினர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கிறார்கள். எதிர்கட்சிக்கு 47 உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இந்த தீர்மானம் செனட் சபையில் வின் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 66 ஓட்டுகள் என்பது கிடைக்க வேண்டும். ஸோ 53 நபர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள், டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்கள். வெறும் 47 நபர்கள் தான் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள். ஸோ இப்போ எது நடந்தா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியை நீக்கம் செய்ய முடியும்? இந்த ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களும், அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அந்த பார்ட்டியை சேர்ந்தவர்கள் இவருக்கு எதிராக ஓட்டுகளை போட்டால் மட்டும்தான் அதிபர் பதவி என்பதை அவர் ராஜினாமா செய்ய வேண்டியதாக இருக்கும். அது நடக்காது என்று பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அமெரிக்க வரலாற்றில் ஒரு 250 வருஷ வரலாற்றில் இதே மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா நடந்திருக்கு. 2 நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு ஓட்டெடுப்பு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. 1868 1998 அமெரிக்க அதிபர்கள் மீது இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அப்போது அதிபராக இருந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1868 ஆண்ட்ரூ ஜான்சன் அப்படிங்கிறவரும் 1998 பில் கிளின்டன் அப்படிங்கிறவரும் தான் இருந்தாங்க. ஆண்ட்ரூ ஜான்சன் வேறொரு நபரை கொள்வதற்கு அவருடைய பதவியை பயன்படுத்தி விட்டார் அப்படிங்கிறது தான் அவர் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அது செனட் சபையில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஸோ அவர் அதிபராகவே நீடித்திருந்தார். அடுத்ததா பில் கிளின்டன் அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண் ஊழியருடன் தவறாக இருந்தார் அப்படிங்கிறது தான். ஆனால் அது 2 சபையிலுமே தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ கடைசியா 2019 டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் என்பது வைக்கப்பட்டிருக்கின்றன. சரி, இதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது? குறிப்பா நான் சொன்னதுதான், இந்த உக்ரைன் அதிபரை ஜோ பிடனுக்கு எதிராக ஏன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் திருப்பி விடுகிறார்? இதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உலக அரசியல் அப்படின்னு சொல்லலாம். அதுல தெரிய வேண்டிய வருடங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2013 2014 இந்த ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவின் அதிபராக இருப்பவர் யார்? பராக் ஒபாமா அவர்கள். துணை அதிபராக இருப்பவர் யார்? ஜோ பிடன் அவர்கள். இதே ஜோ பிடன் தான் இப்போ 2020 அதிபர் தேர்தலில் இருக்கிறார். ஸோ துணை அதிபராக ஜோ பிடன் இருக்கிறார். தெரிஞ்சு போச்சு. உக்ரைனுக்கு போறாங்க. உக்ரைன் நாடு ரஷ்யாவுக்கு எதிராக பல கிளர்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த பராக் ஒபாமா அவர்களும் அதே மாதிரி இந்த ஜோ பிடன் அவர்களும் உக்ரைன் சென்ற பிறகு உக்ரைனில் நிறைய விதமான பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனையின் ஒரு முடிவாக ரஷ்யாவிடம் இருந்த நிறைய டீலிங் என்பது உக்ரைன் வழியாக நிறுத்தப்படுகிறது. ஸோ உக்ரைன் சொல்றாங்க எனக்கு ரஷ்யாவின் டீலிங் எதுவுமே தேவையில்லை. குறிப்பா எரிவாயு அப்படிங்கிற அந்த திட்டத்துல எல்லாம் ரொம்ப பெரிய வீழ்ச்சி அடைந்தது உக்ரைன்ல. ஸோ இந்த வீழ்ச்சி அடைவதற்கு முன்பாகவே ஜோ பிடன் என்பவர் அவருடைய மகனை உக்ரைனுக்கு அனுப்பிவிட்டு விட்டார். அந்த எரிவாயு திட்டத்தின் துணை இயக்குநராக யார் இருக்கிறார்? ஜோ பிடனர் அவர்களுடைய மகன் இருக்கிறார். ஸோ அந்த எரிவாயு திட்டம் ரஷ்யாவிடம் இருந்து தோல்வி அடைந்தவுடனே இவர், அதாவது ஜோ பிடன் அவர்களுடைய மகன் அங்கே ரொம்ப பெரிய அளவில் அந்த நிறுவனத்தை வளர்த்தி எடுத்து இப்போ ஜோ பிடனுக்கு ரொம்ப பெரிய சொத்து இருக்கு. இது எல்லாமே சூழ்ச்சி வழியாக ஜோ பிடனுக்கு கிடைத்தது. அதுவும் உக்ரைன் நாட்டில் ரொம்ப விதமான சூழ்ச்சிகள் செய்து ஜோ பிடன் என்பவர் கோடீஸ்வரராக மாறிவிட்டார். எனவே நீ என்ன செய்ய போற? உக்ரைன்ல இப்ப புதிய ஒரு அதிபர் வந்திருக்கார். அவர்கிட்ட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு, நீ என்ன செய்யற? நீ ஜோ பிடனுக்கு எதிராக ஒரு கலகத்தை ஏற்படுத்து. எங்க நாட்டில் தேவையில்லாம அமைதியை சீர்குலைத்தார் ஜோ பிடன். அவர் அமெரிக்க தேர்தலில் நிற்கக்கூடாது என்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்வை. இதுதான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புதிய அதிபர், உக்ரைனுடைய புதிய அதிபருடன் தொலைபேசியில் பேசிக்கொண்டது. இப்படி தொலைபேசியில் பேசிக்கொண்டதை யாரிடம் போட்டு கொடுத்துட்டாங்க? அமெரிக்க உளவு அமைப்பு அமெரிக்காவை சேர்ந்த பல எதிர்க்கட்சிகளிடம் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுதான் இப்ப பிரச்சனையா நிக்குது. சரி, இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா இல்ல, இந்த இடத்துல வேறொரு பிரச்சனையும் இருக்கு. ஜாவலின் ஏவுகணைகள் அப்படிங்கிற ஏவுகணைகளை நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. FGM 148 ஜாவலின் ஏவுகணைகள் உக்ரைன் மீது, குறிப்பா சொல்ல போனா கிரீமியா மீது யார் ரொம்ப பெரிய படையெடுப்பு நடத்துறாங்க? ரஷ்யா. அவங்க 2014 கிரீமியா எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தம் கொண்டாடிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் உக்ரைன் நாடு அமெரிக்காட்ட கொஞ்சம் ஜாவலின் ஏவுகணைகள் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜோ பிடன் அவர்கள் சொல்றாங்க நம்ம ஏவுகணையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாங்க? பராக் ஒபாமா அவர்களிடம் சொல்றாங்க. ஆனா பராக் ஒபாமா அவர்கள் இல்ல வேண்டாம், இப்போதைக்கு ஜாவலின் ஏவுகணையை யாருக்கு கொடுக்க வேண்டாம், உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. 2019 அதாவது
உக்ரைனுடைய புதிய அதிபர் வெள்ளை மாளிகைக்கு வருகிறார். டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் ஏதோ பேசுகிறார். அதன் பிறகு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தொலைபேசி வழியாக உக்ரைன் நாட்டு அதிபரிடம் பேசுகிறார். அப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க, நான் ஜாவலின் FGM 148 ஜாவலின் ஏவுகணையை உனக்கு தருகிறேன், ஆனால் நீ ஜோ பிடன் மீது இந்த மாதிரியான சில விவாதத்தை வைக்க வேண்டும். ஸோ இதுவும் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. என்னென்ன விஷயத்தை இதில் செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க? ஒன்று, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தது. இன்னொன்று, அமெரிக்க அதிபர் தேர்தலில் வேறொரு நாட்டை மூக்கை நுழைக்க வைக்க செய்வது. உக்ரைன் நாடு அப்படிங்கிறது வேறொரு நாடாக இங்கே கன்சிடர் செய்யப்படுகிறது. ஸோ இந்த இரண்டு பெரிய பிரச்சனைகளும் டொனால்டு ட்ரம்ப் அவருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. இப்படிலாம் உருவெடுத்த பிறகு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீது இந்த தீர்மானம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பிரதிநிதிகள் சபையில் அது சக்ஸஸ் ஆயிருச்சு. இப்போது எங்கே போக போகுது? செனட் சபைக்கு போக போகுது. ஆனால் செனட் சபையில் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அது ஃபெயிலியரா மாறிடும்னு. சப்போஸ் அது மட்டும் சக்சஸ் ஆயிருச்சுன்னா 2019 அமெரிக்க அதிபர் தேர்தல் என்பது இருக்கும். ஸோ நான் சொன்ன சில விஷயங்கள் இருந்துச்சு பாருங்க. இந்த கிரீமியா, உக்ரைன், ரஷ்யா என்ன பிரச்சனை யாருக்காவது தெரியுமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இந்த ஒரு காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை ஏன் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சொல்கின்றன. இந்த காரணம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிரலாம். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.